இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்வாதாரத்தை நஷ்டப்படுத்த அல்ல, இழந்த உன் வாழ்வாதாரத்தை திரும்ப தர உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இந்த பாதையை தாண்ட முடியும், இந்த மதிலை தாண்ட முடியும், இந்த சேனைக்குள் பாய முடியும். இந்த பிரச்சனை ஏமாத்திரம் இதெல்லாம் கர்த்தர் கடக்க பண்ணுவார், இதெல்லாம் கர்த்தர் தாண்ட பண்ணுவார். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்கள் உண்டு. வாழ்க்கையை முடிச்சிடலாம், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, தற்கொலை பண்ணலாம் என்று மரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அடி தூரம் இருக்கும் போது அந்த அருணோதயம் உங்களை சந்தித்ததுனால, யூதாசை போல தீர்மானம் எடுக்க விடாமல் பேதுருவை போல திருப்பி கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள். ஆமென். இந்த காலை வேளையில இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க எந்த அந்தகாரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்வாதாரம் தரதுக்கு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை தருவதற்கும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78, 79 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உட்கார்ந்து இருக்கிற அனுபவம்னாலே அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? காத்திருக்கிறாங்க. எதுக்கு காத்திருக்கிறாங்க? ஆமென். வெளிச்சத்துக்கு. திடீர்னு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது கரண்ட் போனதும் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா ஒன்றுமே தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல உட்காந்துருப்போம். எதுக்காக தெரியுமா? கரண்ட் வர்றதுக்காக. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். வெளிச்சம் தர மாத்திரமல்ல, அதிலே நடத்தவும் தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம். அந்த இரக்கத்தை குறித்து 77வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமது தேவனுடைய எப்படிப்பட்ட இரக்கமா? உருக்கமான இரக்கம். உருக்கமான இரக்கம். அப்படி என்றால் அந்த உருக்கமான இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹalleluya. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். ஆமென். அந்த ஒளி, அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தர, அவர்கள் அந்த வெளியே கொண்டு வர. அந்தகாரம் என்று சொல்லும் போது, ஆமென், யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே அங்கே 5வது வசனம் முதல் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய விளக்கு என்ன செய்யுமா? அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த அந்தகாரத்துக்கு காரணமே என்ன அப்படின்னா, துன்மார்க்க செயல், பாவம். பாவம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை துன்மார்க்கனாய் மாற்றுகிறது. அந்த நிலை அவன் வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்தை என்ன செய்கிறதாம்? அணைத்து போடுகிறது. ஆதி மனிதன் பாவம் செய்த போது அவன் வாழ்க்கையில் எரிந்து கொண்டிருந்த அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்று யோபு சொன்னார் அல்லவா? அந்த பாவத்தின் விளைவு, அந்த தீபம் அணைந்து போய்விட்டது. ஆமென். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். இதுதான் அந்தகாரம், வெளிச்சம் இல்லாத நிலை. வாழ்க்கையிலே பாவம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய விளக்கை, பிரகாசித்து கொண்டிருக்கிற மனிதனை வெளிச்சமே இல்லாமல் ஆக்குகிறது. ஆமென். அதுதான் அந்தகாரம்.
அந்தகாரம். பாருங்கள், 3 நாட்கள் எகிப்திலே, ஆமேன், சூரியனை பார்த்து மோசே கோலை காட்டினதும், ஆமேன், அது என்ன உண்டாயிற்று அப்படின்னா ஒரு பெரிய காரிருள் உண்டாயிற்று. அந்த சூரியன் வெளிப்படவே இல்லை. சூரியன் வெளிப்படாததுமே எகிப்து தேசம் முழுவதும் காரிருள் உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஆமேன், எல்லாருக்கும் இது மகிழ்ச்சி நாள் அப்படியே இருப்பதாக. அதே நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிற சத்தியத்தை தேவ பிள்ளைகள் கேட்க வேண்டும். பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்வை அந்தகாரப்படுத்துகிறது. ஆமென். துன்மார்க்க கிரியை அல்லவா, அதுதான் பாவம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான, அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல்லாம் என்ன தெரியுமா? எண்ணங்கள்லாம் சில நேரத்தில் எழும்பும் பாருங்க. ஆனா அந்த எண்ணங்களை எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்கிற நிலையை நோக்கி ஒரு மனுஷன் நகர்றான் தெரியுமா? இதுதான் வெறி கொள்ளுகிறது. அதான் பவுல் சொல்றாரு, நாங்க என்ன பண்றோமா, எங்க எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சீர்படுத்துகிறோம், அதை கீழ்ப்படுத்துகிறோம். ஆமே, நாங்க என்ன பண்ணுகிறோம்? அதை கீழ்ப்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒருவன் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொண்டு அதை நடப்பிக்கிறான் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் என்ன பண்ணுகிறது? மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற விளக்கை அணைத்து போடுகிறது. அதனுடைய விளைவுகளாக 7 காரியங்கள் அடுத்தடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஒன்று, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவன் அடுப்பின் நெருப்பும் அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுப்பின் நெருப்புனா என்ன அப்படின்னா வாழ்வாதாரம். அந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு என்ன கிடையாது தெரியுமா? வாழ்வாதாரம் கிடையாது. வாழ்வாதாரமே இல்லை. பாவம் என்ன செய்கிறது? அந்தகாரம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை வாழ்வாதாரத்தை இழந்து போக வைக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாழ்வாதாரத்தை கை வைக்குது இந்த அந்தகாரம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் இயேசு வந்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே வாசல் என்று சொல்லுகிறார். என்னை ஒருவன் கண்டடைந்தால் அப்படின்னா அவன் எதை கண்டடைகிறான் தெரியுமா? மேய்ச்சலை உள்ளும் புறம்பும் அவன் மேய்ச்சலை கண்டடைகிறான். ஆமென். ஆவிக்குரிய நிலையிலும் பூமிக்குரிய நிலையிலும் அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறான். அதான் உள்ளும் புறம்பும். ஆமென். ஆனால் இந்த அந்தகாரம் என்ன பண்ணுகிறது? ஒரு மனிதனுடைய அடுப்பு, அவங்க வீட்டில் அடுப்பு எரியலன்னு சொல்லுவாங்க பாருங்க, அடுப்பு எரியல. ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்வாதாரத்தை நஷ்டப்படுத்த அல்ல, இழந்த உன் வாழ்வாதாரத்தை திரும்ப தர உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகாரம் என்ன படுத்துகிறது? ஆமென், அகப்படுத்துகிறது வலையிலே. இந்த மறைவாய் கண்ணி வைக்கிறாங்க பாருங்க, அதுல சில மிருகங்கள் பறவைகள் அகப்பட்டு, சிலது பாருங்க அந்த கட்டோட நடந்துட்டு இருக்கும். ஆமென். அந்த காலத்தில் இருக்கிறவன் எப்படி நடக்கிறானா? வலை சிக்கலிலே நடக்கிறான். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட நிலை, இந்த வலை சிக்கலிலே நடந்த ஒருவன் உண்டு. அவன்தான் லேகியோன் பிடித்த ஒரு வாலிபன். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு அவனை சந்தித்த போது அவன் வாழ்க்கையில அந்த சிக்கலில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்தகாரம் அந்த வலை சிக்கல்ல, ஹல்லேலூயா. சில அந்த எலி பொறியில எல்லாம் எலி மாட்டும் பாருங்க, உள்ள மாட்டிட்டு எலி அங்க இங்க ஓடுற சத்தம் கேட்கும். ஆமா, அதுவரை ஓடுற சத்தம் நமக்கு கேட்காது. ஆனா இப்போ எலி வந்து ஓடுற சத்தம் கேட்கும். எதுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? அந்த சின்ன பொறிக்குள்ளதான் ஓடும். ஆனா பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் கேட்கும். கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எலி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, எலி மாட்டிட்டு அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. எலி மாட்டிட்டுலாம் சொல்லக்கூடாது. அவன் எலி மாட்டிட்டு பெருச்சாளி மாட்டிட்டு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வரும்போதே சொல்லணும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இதோ வந்து விட்டார்கள். ஆமே. 18 வருஷமா சாத்தான் ஒருத்தனை ஒரு ஸ்திரீயை கட்டி வைத்திருந்தான். அவ எப்படிதான் நடக்கிறான்னா கூனியாதான், வலை சிக்கலிலே. இயேசு வந்தார். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இந்த காலை வேளையிலே ஆமென், இயேசுவின் நாமத்தில் இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட வலை சிக்கலில் எதிலையாவது அகப்பட்டு விடுதலை பெற முடியாமல், ஆமென், விடுவிப்பார் இல்லாமல் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. அருமையான ஒரு இந்த பாடல்ல அந்த முதல் சரணத்தை பார்த்தீங்களா? விண்ணில் தேவனுக்கு விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிட்டு இருக்கும் போது அங்கே வீற்றிருக்காமல், ஹalleluya, அங்க இருக்காம, இங்க இருந்து நம்ம பிரயாசப்படுறதெல்லாம் அங்க போறதுக்கு. ஆமே. ஒரு வாட்டியாவது அங்க போறதுக்கு. யாராவது நான் நேற்று ராத்திரி பரலோகம் போயிட்டு வந்தேன்னா ஆண்டிருப்போம். ஏன்னா எப்படி இருந்து பரலோகம், அவங்களுக்கு நம்ம ஆண்டு இருந்தாலே அடிச்சு விடுவாங்க. ஹalleluya. ஆமே. நம்ம இங்க இருந்து பிரயாசப்படுறது எல்லாமே அங்க போறதுக்கு. ஆனா அங்க பாருங்க, அது அவருடைய பிளேஸ். அப்படி இருந்தும் வீட்டிருக்காமல் மானிடன் ஆனார் பாருங்க. மாதயவே. ஓ ஜீசஸ், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. இதை நினைக்கும் போதெல்லாம் உள்ளமெல்லாம் அப்படி உருகிறோம். ஹalleluya. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது. Glory, hallelujah. உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம். இந்த அந்தகாரம் என்னப்படுகிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமல் ஆக்குகிறது. அந்தகாரம் என்ன பண்ணுகிறது? ஒரு மனிதனை வலையிலே அகப்படுத்துகிறது, வலையிலே அகப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் திசை போகும் பாதை தெரியாது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது, யாரை போய் பார்க்கணும், எங்க போகணும், எதுவும் அந்தகாரத்துல இருள இருக்கிறவங்களுக்கு திசை தெரியாது. நம்ம வலது பக்கம் கையில தான் டார்ச் லைட் வச்சிருப்போம், இடது பக்கமா தேடிட்டு இருப்போம். தேடி கிடைக்காததும் வீட்டில் இருக்கிறவங்களும் சத்தம் போடுவோம், இங்கதான் வச்ச இடத்துல இருக்காது. நம்ம வலது பக்கம் நினைச்சு திரும்பி இருந்தது நமக்கு தெரியாது. அது என்ன அடி, உரியடின்னு ஒரு கேம் உண்டு. அந்த கேமில் கவனிச்சிங்கன்னா கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க, ஓகே இப்படி நேராக போய் லெஃப்டில் போய் ஒரு 4வது ஸ்டெப் எடுத்து வச்சா அடிச்சிடலாம். என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை கட்டி அப்படியே விட மாட்டாங்க, அப்படியே சுற்றுவாங்க பாருங்க. சுற்றிட்டு விட்டோன்னா நம்ம ஆள் மைண்ட்ஸில் என்ன இருக்கும், நேராக போய் லெஃப்டில் போய் 4 ஸ்டெப் எடுத்து வச்சு 2 பேருக்கு மண்டைய உடைச்சி இப்படிதான் நடக்குது. இன்னைக்கு இதுதான் பிசாசு பண்ணிட்டு இருக்கிறான். பாவம் என்கிற அந்த துணியினால அப்படி கண்ணை கட்டி அந்தகாரப்படுத்தி அலைய பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படி அலைந்து கொண்டிருக்கிறவர்களை நேர்வழியாய், அதுதான் கால்களை அந்த வழியிலே நடத்தவும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க நாம. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, நேர்வழியாய் என்னை, ஆமே, நீதியின் பாதையில். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், காரியம் ஆமே.
ஹalleluya. திசை தெரியாமல் அலைய பண்ணும். 14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நம்பிக்கை இருக்குல்ல, அவன் கூடாரத்தில் இருந்து வேரோடு பிடுங்கப்படும். எல்லா நம்பிக்கையும் போயிடும். அந்தகாரம் நம்பிக்கையை இழந்து போக பண்ணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார். அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். அநேக நாளாயாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும். ரொம்ப நாளா சூரியன் நட்சத்திரம் ஒண்ணுமே இல்லாததுனால இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை எப்படி அற்று போயிட்டான்? இந்த நம்பிக்கை முழுமை அற்று போகுது பாருங்க. இதுதான் வேறு அறுப்புண்டு. இந்த நம்பிக்கையின் வேறு ஒருத்தங்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையின் உறுதி நிலைமை இல்லாம இருக்கும். ஆனால் சிலருக்குள்ள வேறு இருக்கும். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, வேறே இருக்காது. வேறு இல்லாததுக்கும் வேறு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் இந்த நம்பிக்கையின் வேறு இருக்கும் பாருங்க. வந்து சர்ச்சில் உட்காந்து இருக்கும்போது அந்த வேரை டச் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் வரும்போது உடனே எழும்பி நிமிர்ந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதன் அர்த்தம் என்னன்னா, அந்த வேறு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் எவ்வளவுதான் தீர்க்க தரிசனமாகவே சொன்னாலும், தூதனே வந்து சொன்னாலும் அவன் நம்பவே முடியல. எவ்வளவு சொன்னாலும் எந்த நிலையில வந்தவனோ அதே நிலையில் தான். என் வாழ்க்கை போச்சு போச்சுன்னு வரும்போது கர்த்தர் சொல்றார், ஆமே நான் உன்னை இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். எவ்வளோ பேசினாலும் இல்லை, போச்சு போனது போனதுதான். அந்த மைண்ட் செட்டை விட்டு நம்ம கொஞ்சம் கூட அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியலன்னா எங்க என்ன பிரச்சனையா இருக்கு தெரியுமா? வேறு அறுப்புண்டு போச்சு. சில மரத்தை நீங்க மேல வெட்டினாலும் தண்ணீரின் வாசனையினால வேறு என்ன பண்ணும் தெரியுமா? திரும்ப எடுக்கும். ஆனா அதே மரம் நின்ன இடத்துல அந்த மரத்தை நீங்க வேரோடு புடுங்கி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தண்ணீரை ஊத்துனா அந்த இடத்துல இருந்து ஒண்ணுமே வராது. அந்தகாரம் என்ன செய்கிறது? ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை அவன் கூடாரத்தில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிகிறது. 15வது வசனம், அந்தகாரம் என்ன பண்ணுகிறது? ஒரு மனிதனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குகிறது. யோபு 18:15 ஒரு மனிதனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குகிறது. அவனுக்கு ஒன்றும் இல்லாமற் போனதினால் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை தர நாம் யாராயிருந்தோம்? எபேசியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனற்றவர்களாய். நம்பிக்கை 12வது வசனம். ஆமென். அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிக்கை இல்லாதவர். காரணம், நாம் அந்த ரங்கத்தில் இருந்தவர்கள். இன்னைக்கு நம்புறோம், இன்னைக்கு நம்ம சார்ந்து இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், காரணம் ஒன்றுதான், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு நாளைய குறித்து, நாளைக்கு 1000 தேவைகள் இருக்கிறது, ஆனா நாளைய குறித்த கவலை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த பாதையை தாண்ட முடியும், இந்த மதிலை தாண்ட முடியும், இந்த சேனைக்குள் பாய முடியும். இந்த பிரச்சனை ஏமாத்திரம் இதெல்லாம் கர்த்தர் கடக்க பண்ணுவார், இதெல்லாம் கர்த்தர் தாண்ட பண்ணுவார். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் சந்தித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகிறதுனால மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். ஒரு குடும்ப தலைவர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த குடும்பமே அவள் தளர்ந்துரும் தெரியுமா? கீழே இருக்கிற அவன் வேர்கள் பாருங்க. முதல்ல நம்பிக்கையின் வேர் பிடுங்கப்படுது. ஒரு மனுஷன் எப்போ அழிகிற நிலையை நோக்கி நகரும் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை முற்றிலுமா எட்டு போகும்போது. சாத்தான் பேதுருவை சோதிக்கும்படி கேட்கும் போது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக. அப்போ விசுவாசம் ஒளிஞ்சிட்டுன்னா பேதுரு என்ன டெசிஷன் எடுத்திருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதே இரவுல வேறொரு சீஷன் ஒரு தீர்மானத்தை எடுத்து செய்கிறான். கரெக்ட். ஒருத்தனுக்குள்ள நம்பிக்கை முற்றிலும் அட்டு போச்சு. இனி அவ்வளவுதான், இனி நமக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற, இனி வாழ்க்கை இல்லைன்னதும் அவன் என்ன பண்றான்? யூதாசு அவன் நான்கு கொண்டு செத்தான். அதே நிலையில் தான் யாரும் இருக்கிறார் தெரியுமா? பேதுரும் இருக்கிறார். ஆனால் அந்த வேறு பட்டு போக விடாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார் இருக்கு. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் எத்தனை இடத்துல ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்கள் உண்டு. வாழ்க்கையை முடிச்சிடலாம், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, தற்கொலை பண்ணலாம் என்று மரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அடி தூரம் இருக்கும் போது அந்த அருணோதயம் உங்களை சந்தித்ததுனால யூதாசை போல தீர்மானம் எடுக்க விடாமல் பேதுருவை போல திருப்பி கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் ஜீசஸ். எத்தனை ஒரே ட்ராக்ல பயணித்தவங்க தான் அந்த சீஷர்கள். ஹalleluya, ஹalleluya. அதுவும் பேதுருவை எப்படி வச்சிருக்கிறார் அப்படிதான் யூதாசையும் வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையின் வேறு கம்ப்ளீட் அவுட் ஆச்சு. எப்படி எல்லாரையும் ஆண்டவர் ஆமென். அதாவது தாம் இவ்வுலகத்தில் யோவான் சொல்றாரு ஆண்டவர் ரொம்ப நேசித்தது யாருன்னு சொல்றாரு? யோவான் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரா நான் யோவானை தான் ரொம்ப நேசித்தேன்னு? இல்லை. ஒருவேளை அந்த சுவிசேஷம் என்ன எழுத விட்டிருந்தா நானும் என்னதான் சொல்லுவேன்? என்ன கேட்டா நான் சொல்லுவேன், ஆண்டவர் ரொம்ப நேசித்தது யோவான்லாம் கிடையாது, என்னதான். பைபிள் என்ன சொல்லுது? யோவான் 13:1 என்ன சொல்லுகிறது? யோவான் மேல் அவர் முடிவு பரியந்த அன்பு வைத்தார்னா இருக்கு, தம்முடையவர்களிடத்தில். அப்ப அவருடையவர்கள் என்று சொல்லப்பட்ட எல்லார் மேல அவர் என்னதான் வச்சிருக்கிறார்? அன்புதான் வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா அந்த அன்பை அப்படியே உள்வாங்கினது யாரு தெரியுமா? யோவான். இதான் விஷயம். நீங்க அந்த வெளியே நல்ல வெயில் அடிக்கும் போது வெளியே அந்த இரும்பு துண்டு கிடக்கும். சில அதாவது இப்போ நம்ம அந்த ஷீட்லாம் போட்டிருக்கோம்ல, இதுலலாம் ரொம்ப சூடு என்ன செய்யாது, ஒட்டாது. இப்போ இதில் ஒரு ஷீட்டும் இருக்கு, நல்ல ஒரு மெட்டலும் இருக்கு வைங்களேன். வெயில் ரெண்டு இதுக்கு மேலேயும் படுது. இப்போ ரெண்டுலேயும் தொட்டு பார்த்தா எதில் சூடு ஜாஸ்தியாக இருக்கும்? இரும்புல கை வைக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம சொல்ல முடியுமா வெயில் எதில் தான் ரொம்ப பட்டிருக்கு? இரும்புல தான் பட்டிருக்கு, இதுல படல், அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. வெயில் என்ன படுது? ரெண்டு மேலேயும் படுது. ஆனா ஒண்ணு என்ன பண்ணுது தெரியுமா? அதை அப்படியே உள்வாங்குது. இதுதான் மேட்டர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா அந்த நேசத்தை ஒருத்தன் உள்வாங்கினானா அவன் மார்பில சாய்ந்திருப்பான். நேசத்தை உள்வாங்காதவன் எழுப்பி போவான். இவ்வளவுதான். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அதுலேயும் அந்த யோவான் கேட்கிறார், ஆண்டவரே, அதாவது அதை இப்போ டாபிக் மாறுது, இருந்தாலும் டச் பண்ணிட்டேன், தொட்டதுனால. ஆமென். எல்லாரும் கேட்குறாங்க, யாருன்னு கேட்குறாங்க. இப்போ பேதுரு எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி நிற்கிறது யார் தெரியுமா? பேதுரு. இப்போ பேதுருக்கு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே அது யார் ஆண்டவரே? பேதுரு கேட்கல. ஏன் கேட்கலன்னா, ஒருவேளை நீ தான் சொல்லிட்டாருன்னா. அதனால கூட்டத்தோட கேட்டுட்டு ஆமென். அப்போ யோவான்ட்ட கண்ணு காட்டுறார். ஏன்னா பேதுருவுக்கு தெரியுது, இங்க இருக்கிற யார் காட்டி கொடுத்தாலும் இவன் காட்டி கொடுக்க மாட்டான். அதனால யோவானே நீ கேளு. யோவான் சும்மா இருப்பா, ஒருவேளை நீதான்டான்னு சொல்லி தலையிலே கொட்டிட்டாருன்னா. அதனால இல்லை, ஏன்னா யோவானுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் ஆண்டவர்? ஆமென். இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள், ஒரு எக்ஸாம்பிள், இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஆமாம் என் ஃபோனை எடுத்துட்டாங்க அப்படி சொல்லும்போது, எடுத்த ஆள் இருப்பாங்கன்னு வைங்களேன், விசாரிக்க கூடாது. எடுக்காத ஆள் இருந்தா யாரு?
கூலா கேட்பாங்க. யாருக்குமே யார் ஆண்டவரே, ஏன்னா அவன் நேசத்தை உள்வாங்கினவன். அப்போ இந்த துன்மார்க்க செயல் என்ன செய்கிறது தெரியுமா? அதை உள்வாங்க விட மாட்டேங்குது. இனி யூதாசுக்கு சொல்ல முடியுமா? அவருக்கு யோவானதை ரொம்ப பிடிக்கும், என்ன பிடிக்காது? அந்த யூத முறைமையின்படி இன்னொரு அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த அப்ப துணிக்கையை தொய்த்து யார் கையில கொடுக்கிறனோ, ஒரு விஷயம் தெரியுமா? அந்த யூத கலாச்சாரத்தின்படி அப்ப துணிக்கையை எப்படி எடுத்து அந்த இதுல முக்கி கொடுக்குறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் யார் கையில கொடுப்பாங்க தெரியுமா? யார் ரொம்ப க்ளோஸோ அவங்க கையில தான் கொடுப்பாங்க. யாரை அவருக்கு ரொம்ப க்ளோஸோ அவங்க கையில கொடுப்பாங்களா? கர்த்தர் யார் கையில கொடுத்தாரு தெரியுமா? யூதாஸ் கையில கொடுத்தா. அதனாலதான் யூதாஸ் மேல யாருக்குமே டவுட் வரல. அப்ப துணிக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் யார் அவருக்கு ரொம்ப க்ளோஸோ. சீஷர்களில் இயேசுவின் இடத்துல நெருங்கினது ஒருவன். ஆனா இயேசுவின் சைடுல இருந்து அவர் எல்லார்கிட்டையும் நெருங்கினார். எல்லார்கிட்டையும். ஆமென். அதனால அவன் இருளுக்குள்ள போயிட்டான். நம்பிக்கை வேரோடு பிடுங்கப்பட்டது. அவ்வளவுதான். அதே போல ஒரு முடிவுல தான் பேதுருவின் வாழ்க்கையும் போயிருந்திருக்கும். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தாண்டி இருந்தா அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இயேசுவுக்கு கண்ணை கட்டுறாங்க, இயேசுவின் முகத்தை மூடுறாங்க. ஆனா அதற்கு முன்னதாகவே, இருள் என்னை மூடிக்கொள்வதற்கு முன்னதாகவே உன்னதத்திலிருந்து தோன்றி அருணோதயம். ஜீசஸ், இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அந்த அருணோதயம் மட்டும் என்னை சந்திக்கலன்னா என் வாழ்க்கையை நானே முடித்திருந்திருப்பேன். என் வாழ்க்கையை நானே முடித்திருந்திருப்பேன். ஆனால் அந்த அருணோதயம் என்னை சந்தித்து இந்த தீபம் மங்கின போது மணையாதபடி, இந்த நாணல் முறிந்த போதும் முறிக்காதபடி காத்த கிருபைகளுக்காக கொஞ்சம் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டுல தெரியுமா? நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்து. சரி போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக்சுவலி மறந்தே போயிருப்பா. கரெக்ட், பாட்டு மறந்துட்டு பிள்ளை பாடிட்டான். ஆமென். இதான் லைஃப். ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். நான் இன்னும் செய்திக்குள்ளே போகல. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் அந்த வேர்ல கை வைக்க விடல ஆண்டவர். எங்க வேணாலும் கை வச்சுக்கோ யோபு மேல, ஆனா அந்த வேர்ல கை வைக்க விடல. அதனாலதான் எல்லாம் இழந்த போதும் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில அந்த நம்பிக்கை என்னும் வேற சுமக்கிற சகோதரா சகோதரி, அந்த வேற பிடுங்காதபடிக்கு, அது பிடுங்கப்படாதபடிக்கு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசர், தூக்கி எறியப்பட்ட கைகளை உயர்த்தி உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ரபதனமரே, உம்மழகான என்னை கண்டதாலே ஜீசஸ்
18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு, அடுத்த வார்த்தை, பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். இருளில் துரத்தி விடப்பட்டு அவனுடைய முடிவு பாதாளம். இந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் தரவும், அவனை அந்த வெளிச்சத்திலே நடத்தி நித்திய ஜீவனை அவனுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கவும் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பிறந்த போது அது ராக்காலமா இருந்தது. ஆனால் அவருடைய பிறப்பின் செய்தி அவர் பிறந்த போது அறிவிக்க தூதர்கள் இறங்கினார்கள் அல்லவா, அப்பொழுது மெய்ப்பர்களை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது, வெளிச்சம் உதித்தது. ஆமென். இந்த காலை வேளையில இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க எந்த அந்தகாரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்வாதாரம் தரதுக்கு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை தருவதற்கும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இதுதான் யோபு 29 அதனுடைய 3வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. அதுதான் மீகா சொல்லுகிறார் 7வது அதிகாரத்தில், என் சத்துருவே எனக்கு விரோதமா என்னப்படாத, சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நான் அவருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தில், அது அந்த காலத்தில் இருக்கிறவர்களிலே யார் யார் இயேசுவுக்கு காத்திருக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும், என்னுடைய வேறு பட்டு போயிடக்கூடாது, என் வேறு பட்டு போயிட்டுன்னா என் கிளைகள் எல்லாம் வாடி போயிடும், ஆண்டவரே நான் தளர்ந்துட்டேன்னா என் குடும்பம் தளர்ந்துருமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதிமானுடைய வேறு என்ன செய்யுமா தெரியுமா, அவன் துளிர்க்குமா, அது பட்டு போகாது. காரணம் நீதிபரர் அவனோடு இருக்கிறதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஏசாயா சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன். ஏன் காத்திருப்பேன், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருள் ஒரு சூரியனை பிடித்து வைக்க முடியாது. இருள் சூரியனை பிடித்து வைக்க முடியாது. சூரியன் உதிக்கும் போது இருள் எல்லாம் அப்படி கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள அப்படி காணாம போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சூரியன் அப்படி உதிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூரியன் உதிக்கும். அதை பார்க்கறதுக்குன்னே பீச் பக்கம் போகும் இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழும்போது அப்படியே மாறிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா இருளெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த 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 காந்திக்கு முன்பாக, அந்த அந்த ஒளிக்கு முன்பாக நிற்கவே முடியாது. இந்த அருணோதயம் எங்கிருந்து தோன்றினது தெரியுமா, உன்னதத்திலிருந்து. இந்த சூரியன் மறையாது, இது நீதியின் சூரியன். அங்கே ராக்காலமே கிடையாது. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, என் வேற பட்டு போக பண்ண அல்ல, என் வேரை துளிர பண்ணுவதற்காக உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.